பின்ன என்னப்பா யூடியூப்ல வீடியோ போட்டு என்னதான் 40,000 பேர் நம்மளை ஃபாலோ பண்ணாலும் ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி நம்மளுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அது என்ன தெரியுமா? லாக்டவுனா இல்ல சிலிண்டர் இல்ல ப்ராப்ளமா இல்ல மூன்றாம் இல்லப்பா, உலக போரா வெயில் பயங்கரமா அடிக்குது. இப்ப மாம்பழ சீசன், எல்லா இடத்துலயும் மாம்பழம் விக்கிறாங்க. ஒரு நபரை நான் சாலையோரத்துல பார்த்தேன். எப்படி பார்கெயின் பண்ணார் தெரியுமா? பேரம் பேசுறதுல அவரை மிஞ்சவே முடியாது. ஒரு வயசான தாத்தா மாம்பழம் வித்துட்டு இருந்தாரு. அவர்கிட்ட இவர் வந்து பேரம் பேசி பேசி நல்லா ரேட்டு கம்மி பண்ணிட்டாரு. அப்புறம் இப்ப ஃபைனலா ஒரு ரேட்டுக்கு வந்துட்டாரு, இவ்வளவு கொடுங்க அப்படின்னு. அப்ப என்ன சொல்றாரு, இன்னும் ஒரு 10 ரூபாய் குறை, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா கேட்கிறாரு. ஆனா அந்த மாம்பழம் விற்கிற தாத்தா வந்து, இதுக்கு மேல குறைச்சா கட்டுப்படி ஆகாது தம்பி, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இல்ல இல்ல, இன்னும் ஒரு 10 ரூபாய் குறைச்சாதான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா சொன்னாங்க. அப்போ அவர் என்ன கஷ்டப்பட்டார் தெரியுமா? நீங்க தான் முதல் போனி, இவ்வளவு நேரம் பேசிட்டு வாங்காம போனா அந்த நாள் முழுக்க வியாபாரம் சரியா இருக்காதுங்க. இதுதான் என்னோட அன்றாட வாழ்க்கைக்கு நான் சம்பாதிக்கக்கூடிய பணமே இதுதான். நீங்க இதையும் குறைச்சு கேட்டீங்கன்னா என்னோட வாழ்வாதாரமே பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொன்னாரு. இப்ப இவரு, நான் இவ்வளவு கேக்குறேன், உன்னால ஒரு 10 ரூபாய் குறைக்க முடியாதா அப்படின்ற ஈகோ தான் அந்த அண்ணா கிட்ட இருந்துச்சு. நான் ரொம்ப கவனமா கேட்டேன். சரி, ஏன் இவர் இவ்வளவு ஆர்கியூ பண்றாருன்னு பார்த்தா, அந்த 10 ரூபாய் குறைச்சு கொடுக்கறதுல என்னதான் ஆக போறாருன்னு அந்த அண்ணா நினைக்கிறாரு. ஆனா அந்த தாத்தா சொல்றாரு, என்னோட அசலே இதுதான். எனக்கு ஒரு பழம் வித்தோம்னா அதுல ₹1 ₹2 தான் கிடைக்கும். அதை வச்சுதான் என் பிள்ளைங்களுக்கு நான் சாப்பாடே போடணும் தம்பி அப்படின்னு சொல்லி தன்னோட வாழ்க்கையே சொல்றாரு. ஆனாலும் அவருக்குள்ள இருக்க ஈகோ, எனக்காக ஒரு 10 ரூபாய் நீ இறங்கி கொடுக்க மாட்டியா, 10 ரூபாய் கம்மி பண்ண மாட்டியானே அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தாத்தா இவ்வளவு விஷயம் சொன்னார்ல, என்னோட பசங்களுக்கு இந்த காசு வச்சுதான் நான் சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு மனசு குத்திச்சான். சரி, நம்ம ஒருத்தரோட சாப்பாட்டுல கை வைக்க கூடாதுன்னு சொல்லி அப்புறம் மாம்பழம் எல்லாம் வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு பதிலா எக்ஸ்ட்ராவே 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாராம். ஆனா அந்த தாத்தால வேணாம்னு சொல்லிட்டாராம். பேசின காசுக்கு ₹1 கூட நான் அதிகமா வாங்கக்கூடாது, அது நியாயமா இருக்காது தம்பி, வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாங்கவே இல்லைங்க. எனக்கு உண்மையாவே கண்ணிலே கண்ணீர் வந்துருச்சு. ஏன்னா காசு இல்லாத ஏழைங்க தான் அவங்க. ஆனா கூட ஒருத்தவங்க தராங்கன்னு சொல்லி அவங்க அதை வாங்கிக்கிறதுக்கு ரெடியா இல்லைங்க. அந்த தாத்தா என்ன சொன்னாருன்னா, நான் எவ்வளவு காசு சொன்னனோ அவ்வளவுதான் நான் வாங்குவேன், அதுக்கு மேல ₹1 கூட வாங்க மாட்டேன், அதுதான் நியாயமா இருக்கும், நான் என்ன விலை சொன்னனோ அந்த விலைக்கு தான் நான் விக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொன்னாரு. அப்போ அந்த அண்ணாக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா இப்ப அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா அந்த தாத்தா வாங்க மாட்றாரு. நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஆனா அந்த தாத்தா வேணும்னு சொல்றாரு. நம்ம எங்கேயோ ஒரு ₹10 பேக் வந்து ₹50 கொடுத்து வாங்குவோம். ₹1000 ஷூ வந்து ₹5000 கொடுத்து வாங்குவோம். அங்கெல்லாம் நம்ம பார்கெயின் பண்ண மாட்டோம். எல்லாம் அப்படி அப்படியே கொடுத்துட்டு வருவோம். ஆனா இல்லாத ஏழைங்க கிட்ட ₹5க்கோ ₹10க்கோ நம்ம எவ்வளவு பார்கெயின் பண்றோம். இது நான் ரோட்டோரத்துல பார்த்த ஒரு சின்ன உதாரணம் தான். ஆனா வீட்டுக்கே சில பேர் கீரை கொண்டு வந்து குடுப்பாங்க. ஒரு கட்டு ₹20 சொல்லுவாங்க, ₹25 சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? ₹10 தான் தருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பார்கெயின் பண்ணுவோம். அதுக்கான செலவுகள் அவங்களுக்கு எவ்வளவு இருக்கும் தெரியுமா? அந்த கீரை ஒரு கட்ட விளைய வச்சு கொண்டு வந்து நம்ம வீடு வரைக்கும் குடுக்குறாங்கன்னா, அது நம்ம வந்து பாக்கியமா பார்த்தா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் காசு குடுக்கணும். உண்மையா தான் சொல்றேன். நம்மள தேடி வந்து குடுக்குறாங்க இல்லையா? அவங்க கிட்ட இந்த மாதிரி இந்த சமுதாயத்துல பணம் இல்லாதவங்க கிட்ட கண்டிப்பா உங்களோட இரக்கத்த காட்டுங்க. அவங்க எதிர்பார்க்கறது பணம் இல்ல. சரியான விலை. அவ்வளோதான்.